செய்ய வேண்டியது எல்லாமே சுயமறுப்பு, சுயசந்தேகம், சுயவெறுப்பு, சுயவலி, சுயபயம் தரும் வார்த்தைகளை உங்களை நோக்கி நீங்கள் சொல்லிக் கொள்ளாமல் இருப்பதுதான். உங்களை நோக்கியும் சொல்லிக் கொள்ளாதீர்கள், மற்றவர்களிடத்தும் சொல்லாதீர்கள். உங்களை நோக்கியே சொல்லிக் கொள்ளவில்லை என்றால் மற்றவங்களை நோக்கி சொல்ல முடியாது. ஏன்னா எந்த வார்த்தையும் உங்களுக்குள் உருவாக்கிய பின் தானே மற்றவங்களை நோக்கி சொல்ல முடியும். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை அடுத்த 18 நாள் வாழுங்க. உண்மையில மகாபாரதத்துல சொல்லப்படுற அந்த கேரக்டர் எல்லாம் கூட கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீர்களானாலுங்கய்யா, பீஷ்மர் யாரு? சுயமறுப்பு. துரோணர் யாரு? சுய சந்தேகம். அதனாலதான் பாருங்க, அஸ்வத்தாமன் இறந்துட்டான்ற செய்தி கேட்ட உடனே தன்னால இதுக்கு மேல போரிட முடியாதுன்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு. சுய சந்தேகம். கர்ணன் யாரு? சுய வெறுப்பு. பிறப்பிலிருந்து தனக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியாம போயே வளர வேண்டியதா போச்சேன்ற ஒரு சுய வெறுப்பின் வடிவமா போயிட்டான். இவங்க எல்லாருமே சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுயமறுப்பு. சகுனி யாரு? சுயவலி.